ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சஷ்டிவேல் சேனல். இந்த விளாக் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம், அதனால தான். சரி வாங்க, இந்த திருவண்ணாமலை தீபத்தை பற்றி கொஞ்சம் இது சம்மந்தமாக நம்ம அதோட அம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை மகாதீபம் சம்மந்தப்பட்ட தெய்வங்களை பற்றியும் நம்ம சின்னதாக நான் ஒரு படித்ததில் எனக்கு பிடிச்சது தத்துவம் இதெல்லாம். சிவபெருமான் திருமால் மற்றும் பிரம்மாவுக்கு அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக ஜோதி ரூபம் காட்சியளித்தார். அடையாளமாக இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலையிலே சிவபெருமானின் அக்னி வடிவமாக கருதப்படுகிறது. அதாவது இந்த 10 நாட்கள் அந்த ஜோதி நமக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் எரியும் இல்லையா. அந்த மலையின் உச்சியில் உள்ள பிரம்மாண்டமான கொப்பரையில் சுமார் அந்த கொப்பரையோட அளவு பார்த்திங்கன்னா 4500 லிட்டர் நெய் மற்றும் காடா துணிகள் திரியாக பயன்படுத்தி ஏற்றப்படும் மகாதீபம். இது பல நாட்களுக்கு எரியும், 3-4 நாட்களே எரியும். அதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா அந்த தீபத்தோட அந்த அக்னியோட பரப்பளவு அந்த ஒளி பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் தூரம் வரை தெளிவாக தெரியுமாமா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் இந்த தீபத்தை தரிசித்து அதோட சிறப்பை பார்த்து பயன்பெறுவாங்க. அதுக்கப்புறம் மகாதீபம் அல்லது சர்வாலய தீபம் என்று இந்த தீபத்தை நம்ம அழைக்கப்படுறோம். அதாவது மகாதீபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் சர்வாலய தீபம் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் திருப்பரங்குன்றத்தில் கூட இப்போ தீபம் ஏற்றுறதா சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுதான். என்னோட வீட்லேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நானும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். 27 திரிகள், அதாவது 27 திரி நம்ம எதுக்கு போடுறோம்னா 27 நட்சத்திரங்களை மையமாக வச்சு நம்ம 27 திரி போட்டு எங்களோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சிவன் ஜோதி ரூபமாக எழுந்தருளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார என்னுடைய சிவனை நான் வேண்டிக்கிட்டு என்னோட சின்ன பையன்தான் அந்த தீபத்தை ஏற்றுனா பரவாயில்ல. சாயந்தரமாக 6:10க்கு அந்த தீபம் ஏற்றிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 11:20க்கு தான் அந்த தீபமே பார்த்திங்கன்னா மலை ஏற வச்சோம். அதுவாகவே மலை ஏறிடுச்சு. இது ஃபஸ்ட் நாள் நடந்தது. 2வது நாளுமே பார்த்திங்கன்னா, அதாவது பரணி தீபம் ஃபஸ்ட்டே நம்ம வச்சுட்டோம். அதுக்கடுத்து மகா தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுறோம் இல்லையா, அந்த தீபம். அதுக்கடுத்து 3வது நாள் பார்த்திங்கன்னா வெளியில் கூட இந்த 27 நட்சத்திர மையமாக வச்சு 27 திரி போட்டு அந்த மாதிரியும் கூட ஒரு நல்ல அகண்டமான இதில் வெளியில் வாசலில் கூட வச்சுருந்தேன் ஃப்ரைடே அன்னைக்கு. அது கூட ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் குத்து விளக்கெல்லாம் வச்சுட்டு அதில் 5 திரி அங்கே இங்கேயுமே வச்சுட்டு வச்சோம். அந்த குத்து விளக்கு வைக்கும்போது நல்ல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே 1 ரூபா காயின் காசு வச்சுட்டு அதுக்கப்புறமா குத்து விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பூ பொட்டு இதெல்லாம் வச்சு அப்படியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு பழம் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு சிவன்கிட்ட அந்த காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வெளியில் வாசலில் கொண்டு போய் நிலைவாசல் பக்கத்தில் வச்சுட்டேன். நம்ம வீட்டு பூஜை அறையில் சிவன் நந்தி, அதுக்கு பக்கத்தில் மீனாட்சி அம்மன். அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற சிவனுக்கு பேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி சொக்கநாதர்னு நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் முன்னாடி தான் இந்த 27 திரி போட்டு ஒரே அகண்ட தீபமாக நைட் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அதோட இப்போ நம்ம போட்டது பார்த்திங்கன்னா 27 திரி தான். அதுவே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த மலையில் ஏற்றுற திரி எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூபம் ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு என் பையனையும் என் கூடவே சேர்ந்துட்டு அங்கே இங்கே விளக்கு வைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா வீட்டில் எல்லாமே நம்ம தான் செஞ்சாகணும், செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. அந்த சின்ன பையன் இருக்கிறனால விளக்கு ஒரு விளக்கு அகல் விளக்கு எரிஞ்சாலும் அது எரியலைனாலும் காற்றுல அமர்ஞ்சிட்டாலும் கூட ஓடி ஓடி போய் அந்த பையன் பொருத்திக்கிட்டே இருந்துச்சான் எங்கள் ரிஷிக்குட்டி. எனக்கு கொஞ்சம் அதுவே நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு. எவ்வளோ காற்று அடித்தாலும் எப்படியே எரிய வச்சே ஆகணும்னு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக விளக்கில் போராடி எரிய வச்சான் அந்த பையன். நானும் போக விளக்கை ஏற்றிட்டு வரேன். அந்த மாதிரி கொஞ்சம் தொண்டையே சரியில்லை, பேசவே முடியல. அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு இந்த சிவனையும் பார்த்துட்டு இந்த சிவனை கூட நான் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் நான். அதுக்கு ஸ்பிரிச்சுவல் ராஜி
அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ணீர் மல்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கேட்குறக்கே ரொம்ப அந்த மெசேஜை பார்த்ததுனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு கிட்டத்தட்ட நான் அந்த விளக்கு திரியெல்லாம் போட அந்தன்னைக்கு தான் காலையிலேருந்து பண்ணாலுமே அந்த வேலை முடியவே முடியலை. அவ்வளோ வேலையாக இருந்தது. ஊருக்கு நான் அப்போ தான் முன்னாடி போயிட்டு வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த விளாக் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தீபத்தெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்த உடனே இந்த வேலையை செஞ்சிட்ருந்தேன். ஒவ்வொன்றா செஞ்சு வைக்கிறக்கேன் திருவண்ணாமலையில் தீபம்லாம் ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் வீட்டிலையே ஏற்றினேன். எனக்கு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு அந்த அன்னைக்கு. அதனால் ரிஷிக்குட்டி ஒவ்வொரு விளக்கா அவனே ஏற்றிக்கிட்டே இருந்தான். சரி ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வெளியிலேருந்து அதாவது வில்வ இலை சிவன் மேலே இருக்கிற மாதிரி சிவனையும் அப்படியே வச்சு நான் கோலமாகவே போட்டுட்டேன். கோலமாகவே போட்டுட்டு அது பக்கத்தில் வந்து தீபதூப ஆராதனையில் அந்த சிவனுக்கும் நான் காமிச்சிருந்தேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே போட்டால் கால் மிதிப்படும். இப்போ நான் துளசி மரத்துக்கிட்ட போட்டேன்னா அந்த இடத்துல யாரும் போக மாட்டாங்க, மிதிக்கவும் மாட்டாங்க. அதனால் சிவன் மறுநாள் காலையில் வரைக்குமே அப்படியே தான் இருந்துச்சு. அழியவே இல்லை. அந்த கோலம் அப்படியே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாகவே அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சிவன் பக்கத்தில் துளசி மரம் பக்கத்தில் எப்போவுமே ஒரு அகல் விளக்கு வைப்போம் இல்லையா, அந்த இடம் எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக காலையில் 10 மணி வரைக்குமே எரிஞ்சிச்சு. நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் விட்டுருந்தேன். இந்த சிவன் கோலத்தை பார்த்துட்டு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தட்டில் வந்து நம்ம குத்து விளக்கு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த குத்து விளக்கு சுற்றி நம்ம வந்துட்டு அந்த இலை வச்சுருக்குறோம். அந்த இலை என்ன வெத்தலையான்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தாங்க. அது வெத்தலை கிடையாது, மணி பிளான்ட் செடியில் உள்ள அந்த இலையை தான் சின்ன சின்னதாக அந்த வெத்தலை மாதிரி அந்த சின்ன சின்னதாக அந்த வெத்தலை அகலத்துக்கு அந்த சைஸ் அளவுக்கு நான் வெட்டி வெட்டி வச்சுருந்தேன். அதுதான் ஒரு 12 இலை பக்கம் வச்சுருந்தேன். நான் அதில் தான் சுற்றி வச்சுருந்தேன் டெக்கரேஷனுக்காக. அதுவும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. காற்றுல ரொம்ப நேரமாக போராடி எப்படியோ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. ரிஷிக்குட்டி தான் எந்திரிக்கவே இல்லை. அந்த விளக்க பொருத்திட்டே இருந்தான். அவனுக்கு இது வந்து ஒரு ஜாலியாக இருக்குமாட்டிருக்கு. சரி செய்யட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தானே குழந்தைங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் பெருசானா செய்ய மாட்டாங்க. செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினது உட்காந்துட்டு அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு சிவனை பார்த்துட்டு அந்த டிவியில் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. அது எப்படி அந்த மாதிரி கண்ணீர் வருதுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 27 திரியை வச்சு நட்சத்திரத்துக்கு உதாரணமாக வச்சு நான் அந்த திரியில் வச்சு நான் தீபம் எங்கள் ரிஷிக்குட்டி தான் ஏற்றினேன். அப்போவுமே எனக்கு அழுகை வந்துருச்சு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்டுக்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேசுனது வந்து கேட்குதா என்னன்னு எனக்கே தெரியல. ரொம்ப மெதுவாக தான் நான் பேசியிருக்கேன், பேசவே முடியலை. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபெஸ்டிவல் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மார்கழி 1 வரப்போகுது. மார்கழி மாதம் ஃபுல்லாகவே விளக்கு போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்னைக்கு கடவுள் அருளால் எப்படி இருக்குன்னு தெரியல.